நீங்கள் ஏதாவது அவங்க நல்லது செஞ்சுருக்காங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்களேன், நான் கேட்குறேன். சரி, 150 கோடி பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மிக பெரும்பாலானவருக்கு பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கேயாவது பேசியிருக்காங்களா? கிராமப்புற வேலை உறுதியளிப்பு சட்டம், அதில் இப்போ தமிழ்நாடு கூட கிட்டத்தட்ட 1600 கோடி பாக்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இந்தியாவில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நுகர்வு பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே தனிநபர் நுகர்வு அப்படின்னு சொல்லும்போது அதில் சாப்பாடு இருக்குது, அல்லது அவங்க கன்சியூமர் குட்ஸ் இருக்குது, இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ கீழே இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களை அவங்க வாங்க வைக்கிறதுக்கான வருவாயை பெருக்கிறதுக்கான எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏன் அரசு மயமாக்கப்பட்டது, அரசுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னா, இங்கே இருந்த தனியாரே ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா நாடுகள்லேயும் தனியார் இன்சூரன்ஸ் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் துறையில் இவங்க ஒரு பக்கம் ஆத்ம நிர்பார், மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் துறையை எதுக்காக அந்நிய மூலதனம் 100% அனுமதிக்கலாம்னு எதுக்காக சொல்கிறாங்க? அப்படி எதுவுமே கிடையாது. இவங்க சில விஷயங்களை அப்படி பெருசாக சொல்கிறது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சிறு குறு தொழில்களுக்கு நாங்கள் 1.5 லட்சம் கோடி கடன் 5 வருஷத்தில் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்தில் 1.5 லட்சம் கோடின்னு பார்த்தா பெருசாக தெரியும். 5 வருஷம்னா எவ்வளவு? சராசரியாக 30,000 கோடி. இந்த எவ்வளவு சிறு குறு தொழிலில் இருக்காங்க? 6 கோடி பேர் இருக்காங்க. 6 கோடி பேருக்கு ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடினா எவ்வளவு? 5,000 ரூபா தானே? சராசரியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும். இப்படி நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் சரி, அதில் எந்த விதமான இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் சீட்டு நாங்கள் 5 வருஷத்தில் 75,000 சீட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், 10,000 சீட்டு அடுத்த வருஷமே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ப்ரைவேட்டு கொடுக்குறீங்க. இன்றைக்கி உங்கள் எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தனியார் கல்லூரிகளில் 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. படிக்க முடியாதுன்னு அதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எம்பிபிஎஸ் சீட்டில் 51% தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில், அதில் 49% உயர்கல்வி படிக்கிறவங்க எம்டி எம்எஸ் படிக்கிறவங்களில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ தென் மாநிலங்கள் கூடுதலாக நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகும். ஆனால் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் தனியார்ட்ட கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மிடில் கிளாஸ் அந்த 12 லட்சங்கிற அந்த வரம்பு டேக்ஸ் அது பலனாக இருக்கும். சரி, அதாவது ஏற்கனவே எவ்வளவு இருந்தது? 7 லட்சம் இருந்ததா? 7 லட்சம்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பளம் இருந்தால் 7 லட்சம் இருக்கும்? 50,000 இருந்தால் அது 6 லட்சம். சரியா? அப்போது இன்னும் ஒரு 1.5 லட்சத்தை சேர்க்கணுன்னா அதில் நீங்கள் பாதின்னு பார்த்தீங்கன்னா 62,000 70,000ன்னு வச்சுக்கோங்க. 62,000ன்னு வச்சுக்கோங்க. 62,000க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஆவரேஜ் இன்கம் இந்தியாவினுடைய சராசரி வருமானம் என்பது 15,000லேருந்து 20,000 இருக்குது. இந்த மக்களை நீங்கள் மேலே தூக்குறதுக்கு எதுவும் பண்ணாமல், இப்போது 7 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்கிறது இந்தியாவில் ஒட்டுமொத்தமாகவே டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க ஒரு 9 கோடின்றாங்க. அதில் ஒரு 2 கோடி பேர் வரை ஏதாவது ஒரு வகையில் டேக்ஸ் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 2 கோடியை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான 140 கோடி பேர் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு என்னங்கிறது இல்லையே. ஸோ சாதாரண மனுஷனுக்கு அவன் அதாவது பணவீக்க விகிதத்தில் உணவு பணவீக்கம் தான் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 10% வரை. பணவீக்கம் என்ன ஆகும்? குறையுமா? அதுக்கான பட்ஜெட்டில் ஏதாவது இருக்கா? இன்னொன்று, இந்த செல்ஃபோன் விலை குறையுன்னு சொல்கிறது கூட உண்மை கிடையாது. போன வருஷம் நீங்கள் எல்லாரும் தங்க விலை குறையுமாமேன்னு தூக்கிட்டு வந்தீங்க. எல்லாம் பத்திரிகைகள், டிவி எல்லாரும் அதை கொண்டாடினீங்க. சொன்னோம், இல்லை, தங்க விலை குறைச்சிருக்கிறது அவங்க அறிவிச்சிருக்கிறது யாருக்குன்னா தங்கத்தை விற்கிறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், வாங்குறவங்களுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு. போன வருஷம் எவ்வளவு? 50,000 ரூபா ஒரு சவரன். இந்த நேற்று எவ்வளவு? 61,000 ரூபா. இந்த 11,000 ரூபா எத்தனை மாதத்தில் உயர்ந்திருக்கு? அப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரியான அறிவிப்புகள் மொத்தமும் இந்தியாவுக்கு பொருத்தமற்றதாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இது ஒரு கூட்டாட்சி இருக்கிற நாடு. இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று தான் நீங்கள் நம்முடைய அரசமைப்பு சட்டம் வரையறுக்குது. தமிழ்நாடுங்கிற பேர் எங்கேயாவது இருந்திருக்கா? ஆனால் ஆந்திராவுக்கு 4 பெரிய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. பீகாருக்கு 4 பெரிய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பேரிடர் வந்தாலும் கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் ஒத்துக்கிட்ட திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம், அதுக்கு பைசா கொடுக்குற மாட்டேன்றீங்க.
ரயில் பாதைகளுக்கு புதுசாக திட்டம் கொடுக்க மாட்டேன்றீங்க. எனவே நம்மகிட்ட எல்லாம் வரியை வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு விரும்புகிற நண்பர்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு மேளா தான். இந்த மேலால் நமக்கு ஒன்றும் லாபம் கிடையாது, சாதாரண மக்களுக்கு லாபம் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கவங்கிற முறையிலையும் எதிர்க்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களில் இருக்கவங்களுக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. புதிய வேலை வாய்ப்புகள் தான் பெரிய பிரச்சனை. போன தடவை சொன்னாங்க 5 திட்டம்னு, இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க, வேலை வாய்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, இது ஒரு சடங்கு போல் நடந்திருக்கிறதே தவிர அடிப்படையான எந்த மாற்றங்களையும் கொண்டு வராத ஏற்கனவே இருக்க சாதாரண மக்களை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளுகிற பட்ஜெட்டாக தான் இருக்கும்.